என் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், என்ன சர்ச்சுக்கு கூட்டின்னு போனோன்ற, என்ன டீ போகிற காஃபி பன் தொண்டையில் கட்டி இருக்குது, அது என்ன கட்டின்னு காய்டர் வந்து கேன்சராக மாறிடும். என்னுடைய சரீரத்திலேருந்து பெரும் உதிரப்போக்கு போயிட்டே இருந்தது. பிரெயின்ல இருந்து இடுப்பு வரைக்கும் எல்லா நரம்புகளும் ஜவ்வுகளும் எனக்கு நசுங்கி போய் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனையும் ஒரு சாட்சியாக இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி ஏறெடுக்கிறேன். என் பெயர் எழிலரசி. நான் ஒரு இந்து குடும்பத்தினிலிருந்து நான் வந்திருக்கிறேன். முழுக்க நான் ஒரு சாமியார் குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். ஜெயா காலேஜ் திருநின்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். என்னை சூராத்தம்மன் கோயில் சாமியாருடைய தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். நான் 2012 நான் ஒரு பெரிய தைராய்டு கட்டியில் வியாதியில் இருந்து நான் கர்த்தரை அறிஞ்சு கொண்டேன். அதாவது நாங்கள் எனக்கு திருமணம் ஆகலைன்னுட்டு ஃபேமிலி டூராக விக்கிரக கோவில்களுக்கு போயிட்டு ஒரு 2 டேஸில் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு தொண்டையில் ஒரு தைராய்டு கட்டி அப்படின்றது ஒரு 12 சென்டிமீட்டர் இருந்தது 33 சென்டிமீட்டராக ஆயிடுச்சு ஒரு 3 டேஸில். அது ஆயிட்டது மாத்திரம் இல்லாமல் எனக்கு தொண்டையில் ஒரு தண்ணி கூட முழுங்க முடியாத அளவுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டு என்னுடைய செஸ்ட்லேருந்து என்னுடைய தொண்டையும் ஃபுல்லாகவே வீக்கமாக மாறிடுச்சு. அது என்ன நினச்சிட்டாங்கன்னா, போயிட்டு வந்த இடத்துல தண்ணி குடித்ததுனால அது சீத்தலம் அப்படின்னு நினச்சி எங்கள் அம்மா எல்லாமே நாங்கள் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம். ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அது தொண்டையில் கட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. சரி, சாதா கட்டி தான் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அது கட்டி ரொம்ப பெருசாக மாறிடுச்சு அப்படின்ட்டு அம்பத்தூரில் இருக்கிற ஸ்டெட்ஃபோர்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்ஸ் பார்த்தோம். டாக்டர்ஸ் பார்க்கும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, தொண்டையில் கட்டி இருக்குது, அது என்ன கட்டின்றதை நம்ம பார்க்கணுன்னுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது தொண்டையில் இது பெருசாக வளர்ந்துருக்குது கட்டி, இது இவ்வளோ ஒரு 2 நாள்லேயே இவ்வளோ க்ரோத் ஆகிருக்குதுன்னா இந்த கட்டி என்ன கட்டின்றது பார்க்கணுன்னுட்டு எனக்கு அங்கே இருந்த டாக்டர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அந்த டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு லேபுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த லேபில் எனக்கு ஃபஸ்ட்டு டே டெஸ்ட் பண்ணாங்க. பண்ணும்பொழுது எனக்கு அந்த கட்டியிலேருந்து பிளட்டு வரவே இல்லை. அதனால் போயிட்டு கொஞ்சோண்டு ஒரு தண்ணி மாதிரி வந்தது, அதில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு ரிப்போர்ட் ஒரு 1 வீக் கழித்து போய் வாங்கலான்னு போனால் உங்களுக்கு ரிப்போர்ட் சரியாக வரல. மறுபடியும் உங்களுக்கு அந்த கட்டியில் என்ன பண்ணணுன்னா, இன்ஜெக்ஷன் பண்ணி மறுபடியும் அது பிளட்டெல்லாம் எடுக்கணுன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் போனேன். என் சிஸ்டர் பேர் மேரி, ஞானஸ்தான பேர். அதுக்கு முன்னாடி அவங்க பேர் தெய்வானை. என்னுடைய பெரிய சகோதரி செல்வி, ரூத் இப்போ அவங்க பேர். அவங்க 2 பேர் தான் எனக்கு கர்த்தரை பற்றி சொல்லி ஆண்டவரை சொல்லுமானப்போ. அப்போ கூட நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு இந்து குடும்பத்துலேருந்து நான் ரட்சிக்கப்படாதவ இருந்தேன். அப்போ என்ன சொன்னேன்னா, நான் எதுவுமே கேட்கல. நம்ம சாமியே நம்மளுக்கு துணையிலும் போது வேற ஒரு சாமியை இவங்க கும்பிட சொல்லி நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நான் போயிட்டு வேணும்னுமே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த டாக்டர்ஸ் கிட்ட சொன்னேன், நீங்கள் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு நான் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 100 ருபீஸ்க்கு என் எதற்கவே கொடுத்து நீடல் வாங்கிட்டு எனக்கு இன்ஜெக்ட் பண்ணி எடுத்து குத்தி பார்த்தாங்க. நீங்கள் குத்துங்க, எனக்கு எவ்வளோ தான் வலி இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், ஏன்னா நான் நர்ஸ் தான், அதனால் நான் தாங்கிக்கிறேன், எனக்கு நீங்கள் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருந்த பொழுது எனக்கு பிளட் டெஸ்ட் அவங்க குத்தி எடுத்தாங்க. லாஸ்ட் நீடில் வரைக்கும், அதான் லாஸ்ட் நீடில் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பிளட்டே வரல. இருக்கிறது ஒரே ஒரு சிரஞ்சு தான். இதுலேருந்து பிளட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் எடுக்க முடியும். ஏன்னா இது 2வது டைமு, ஆல்ரெடி இவங்களுக்கு தொண்டையும் வீங்கி போச்சு, வலி இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இல்லை, நான் தாங்கிக்கிறேன், நீங்கள் இன்னொரு வாட்டி ஒன்றே அது மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ட்ரை பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு ட்ராப் பிளாக்காக வந்தது. அது பிளட்டுன்னு சொல்லவே இல்லை அவங்க. இது பிளட்டும் இல்லை, இது தண்ணியும் இல்லை, இது என்ன இதுன்னு தெரியல, ஆனால் இது வந்திருக்குது, இதை வச்சு நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு FNAC டெஸ்ட், அந்த டெஸ்ட்டு எனக்கு தைராய்டாக இது என்ன அப்படின்றது பார்க்குறதுக்காக எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த FNAC டெஸ்ட் ஒரு 1 வீக்கில் எனக்கு வந்துருச்சு. நான் போயிட்டு அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு வரும்பொழுது, நான் நர்ஸுன்றதுனால நான் வீட்டுக்கு அதை படித்து பார்க்கும்பொழுது
அது வந்து காய்டர் அப்படின்ட்டு போட்டிருந்தது. அப்போ அது என்ன ஏதுன்னுட்டு நான் வந்து மெடிக்கலில் இருக்கிறதுனால வந்து அது என்னன்ட்டு நம்ம படித்து ரெஃபர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ட்டு நான் மெடிசினல் டிக்ஷனரி எடுத்து நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்பொழுது காய்டர் வந்து கேன்சராக மாறிடும், இது கட்டி, இது ஒரு காய்டர், தைராய்டு நொடுல் தைராய்டுன்னு கொடுத்து அது காய்டர் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நான் அதை வந்து பார்த்தும்பொழுது எனக்கு ரொம்ப பயமாக வந்து நான் ரொம்ப அழுதுட்டு படுத்துட்டு இருந்தேன். என்னதுரா இது நம்மளுக்கு இப்படி இருக்குதே அப்படின்ட்டு. இதெல்லாம் நடக்கும்பொழுது 2012 எனக்கு. அப்போ வந்து நான் ரொம்ப அழுது நைட்டெல்லாம் அழுதுட்டு படுத்துட்டு இருக்கேன். வந்துட்ட உடனே ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எங்கள் அம்மாவும் என்னை பார்த்து ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஏமா அழுற, என்னம்மா அழுறேன். இல்லை எனக்கு வந்து தைராய்டு இருக்குது அதனால தான் அழுறேன் அப்படின்ட்டு நான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன். அப்புறம் மறுநாள் வந்து என்னுடைய தாய் மாமா அவர் தான் நான் வந்து இப்போ வந்து இந்த ப்ரெசண்ட்டாக இந்த சபைக்கு வந்துட்டுருக்கிறேன். நான் இப்போ கிறிஸ்தவளாகிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்தவளாக இருக்கும் பொழுது, கிறிஸ்தவளாக அல்லாதவளாக இருக்கும் பொழுது, நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கிறேன் இல்லையா. எங்கள் மாமா வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்து ஒரு பாஸ்டராக இருந்தார். அவர் பேர் வந்து மணி பாஸ்டர். நான் வந்து இப்போது ஷாலம் அசம்பிளியுடைய அங்கத்தினராக இருக்கிறேன். அவர் வந்து எனக்கு வந்து பார்க்குறதுக்கு மறுநாள் எப்போவுமே வந்து எங்கள் மாமா வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வந்தாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது எங்கள் அம்மா வந்து அழுதுருக்குறாங்க. குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து கட்டி வந்திருக்குதுப்பா தொண்டையில், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்னன்ட்டு வந்து உள்ளே வந்து பார்த்தாரு. எழுந்துருமா அப்படின்னு கூப்பிடும்போது கூப்பிட்ட உடனே என்னாச்சுன்னா எழுந்துட்டு என்னங்கண்ணா அப்படின்னு, நான் மாமான்னு கூப்பிடல, என்னங்கண்ணா அப்படின்ட்டு தான் கூப்பிடும். அப்போ கூப்பிடும் பொழுது சொல்லுமா அப்படின்னாரு. பார்த்த உடனே எனக்கு அழ வந்துருச்சு. எனக்கு அழ வந்த உடனே என்னம்மா சொல்லு, அழாத சொல்லுமா அப்படின்னாரு. இல்லைண்ணா எனக்கு தொண்டையில் கட்டி இருக்குதுன்றாங்க அப்படின்னோன்னு, ஏசப்பாவை நம்புமா, அவர் வந்து உனக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லுவார். அப்போ வீட்டில் இருக்கிற எங்கள் அக்கா அவங்க 2 பேரும் எங்கள் அம்மாலாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அக்கா சின்ன அக்கா வந்து சொன்னாங்க, நானும் அதுதானா சொல்கிறேன், ஆண்டவர் நம்ப. ஏன்னா அவங்க தான் வந்து ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டு அவங்க ஆண்டவரை ருசித்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறேன் சரி அப்படின்ட்டு அவருக்கு பயந்துக்கிட்டு சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அவருடைய சன்னு அதான் எங்களுடைய பாஸ்டர், இப்போ வந்து கிப்சன் பாஸ்டர், அவர் 2 பேருமே வந்து எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது நான் நம்பிக்கை இல்லை எனக்கு அவ்வளோவா. என்ன இது நம்ம சாமி எவ்வளோ பெரிய சாமி கோவில் வச்சுட்டுருக்குறோம், நம்ம எவ்வளோ தெய்வத்தை கும்பிடுறோம். ஏன்னா வந்து எங்களுடைய சாட்சி எப்படின்னா, நான் 82 நான் பிறக்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த கேன்சர் எங்கள் அம்மாவுக்கு வந்து இதே மாதிரி எங்கள் அத்தை வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணும் பொழுது தான், எங்கள் அத்தை வந்து ஒரு கிறிஸ்டியன், அவங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு 6 மாத குழந்தைய என்னவோ, அப்போது அந்த கேன்சரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 82 நடந்தது. எனக்கு 2012 எனக்கு அதே மாதிரி எங்கள் மாமா வந்து எனக்கு ஜோம் பண்ணுறாங்க. எங்கள் மாமாவும் எங்கள் மாமாவுடைய மகனும் வந்து எனக்கு ஜோம் பண்ணுறாங்க. அக்கா நீங்கள் கர்த்தரை நம்புங்க, உங்களுக்கு வந்து கட்டி ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. இல்லைப்பா நாளைக்கு ஆப்ரேஷன்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான். இல்லை உங்களுக்கு ஆப்ரேஷனே நடக்காது அப்படின்ட்டு. இதுலேயும் இன்னொரு சாட்சி சொல்லணும். எனக்கு வந்து நடுவில் வந்து ட்ரீட்மெண்ட் ஒருத்தர், அக்குபஞ்சர் டாக்டர் ஒருத்தர் ஜெகன், அவர் என் வீட்டுக்கிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. அவரும் வந்து கர்த்தரை பற்றி சொல்லி எனக்கு ஃப்ரீயாக நீடல் போடுவார். ஆண்டவர் இருக்கிறாரு, கர்த்தரை நம்பு, நீ உங்கள் சாமியை நீ கும்பிடுறதான் ஓகே தான், ஆனாலும் ஜீசஸ்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் சுகமளிக்கிறவர், நான் அவர் பேரை சொல்லி தான் நான் உனக்கு இந்த நீடல் போடுறேன், உனக்கு வந்து கட்டி சீக்கிரமாக கரைஞ்சிரும் அப்படின்ட்டு தான் சொன்னார். ஏன்னா எனக்கு முன்னாடியே போடுறவங்கெல்லாம் வந்து போட்டுட்டு போகிறவங்களாம் அவங்களுக்குலாம் கரையவே இல்லை. ஆனால் கர்த்தர் நிஜமாவே சொல்கிறேன், நான் அன்னைக்கு ஆண்டவரை ருசி பார்க்கல, இன்னைக்கு பார்த்துருக்குறேன். ஆனால் கர்த்தர் நிஜமாலுமே நான் சொன்ன மாதிரி அவர் வந்து எனக்கு மறுநாள் வந்து எனக்கு எங்கள் பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணும் பொழுது அந்த கட்டி, நான் மறுநாள் ஆப்ரேஷனுக்கு போனோம். என்னால் தன்னால் எழுந்து குளிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்குன்னு பார்த்து ஆப்ரேஷன் கூட நானே எழுந்து போயிட்டு குளிச்சுட்டு
வந்து தலை வாரலாம். எங்கள் அக்கா தான் எப்போவுமே எனக்கு தலை வாரி விடுவாங்க. ஆனால் கழுத்து தூக்கவே முடியாது. திடீர்னு கண்ணாடி முன்னாடிக்கு வந்து நான் சீப்பெடுத்து தலை வாரலாம் அப்படின்ட்டு தலை வாரும்பொழுது என் தொண்டையில் இருக்கிற கட்டி காணும். அதை எங்கள் பாஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து எனக்கு 1 மணி நேரமாக ஜெபித்தாங்க. அவங்களுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு அப்போ தெரியவே தெரியாது என்னென்ன அவங்க சொல்லி ஜெபித்தாங்கன்னுட்டு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று. அந்த வார்த்தை எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அப்போ சொல்லி அவர் வந்து ஜெபித்தார். அவர் ஜெபித்த போது எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுச்சு. ஆனால் அது எனக்கு சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் அந்த ஒரு பவர் வந்து என்னை வந்து தொட்டது. என் தொண்டையில் இருக்கிற கட்டி கர்த்தர் அன்றை இரவே எனக்கு வந்து சுகம் அளிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் மறுநாள் காலையில் நான் எழுந்து ஆப்ரேஷனுக்கு கிளம்பி போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் வந்து எனக்கு தெரியல, எனக்கு தொண்டையில் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பும் பொழுது தான், தலை வரும் பொழுது தான் என் தொண்டையில் இருக்கிற கட்டியை காணுன்றதே என்னால் உணர முடிஞ்சுது. அப்புறம் தான் அம்மா உடனே தலை வாரிட்டு உடனே எங்கள் அம்மா கிட்ட கத்திக்கிட்டு ஓடுறேன் உள்ளேருந்து வெளியே. அம்மா என் தொண்டையில் இருந்த கட்டி காணுமா, என் தொண்டையில் இருந்த கட்டி காணுமா அப்படின்ட்டு. உடனே என்னாச்சுன்னா நானும் எங்கள் அக்காவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு அந்த எல்லா ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு காலத்தில் நானே ஹிந்துவில் இருக்கும் பொழுது என் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், என்ன சர்ச்சுக்கு கூட்டின்னு போனோன்ற, என்ன டீ பொற காஃபி பன்னுக்கு அலோலியான்னு கத்துறதுக்கு தான் கூப்பிட்றதுக்கு என்ன கூப்பிட்றியா அப்படின்ட்டு எங்கள் அக்காவில் நான் திட்டியிருக்கிறேன். என்னத்துக்கு கூப்பிட்ற, இவ்வளோ பெரிய கோயில் வச்சு சாமி நான் கும்பிட்டுருக்குறோம், நீ வந்து என்னை கூப்பிடுறியா அப்படின்ட்டு எங்கள் அக்காவை நான் திட்டியிருக்கிறேன். ஆனாலும் நான் காலையில் உடனே எங்கள் அக்கா ஜோம் பண்ணிவிட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் மறுபடியும் எடுத்த ஸ்கேனு விட்டுட்டு மறுபடியும் எனக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வந்து மறுபடியும் அந்த கழுத்தில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. கட்டியை காணவே காணோம். எனக்கு ஒரே பெரிய சந்தோஷம், கட்டி காணுமே அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அக்கா சொல்லுது, வந்து ஜெபித்தாங்கல்ல, அந்த ஜெபந்தான் உன் தொண்டையில் இருக்கிற கட்டி மாறுச்சு. ஆண்டவர் தான் உண்மையாலுமே ஏசப்பா இன்னும் உயிர் வாழறாரு, இதுதான் சாட்சி, உண்மையான சாட்சி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் தலையாட்டிட்டு என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓகேம்மா உனக்கு ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க, அனுப்பிச்சிட்டாங்க என்ன. இனிமேல்ட்டு எந்த டேப்லெட்டும் போடவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு. டேப்லெட்லாம் நான் என் நடுவில் எடுக்கவே இல்லை. அவங்க எழுதி கொடுத்தாங்க, ஆனால் நான் எடுக்கவே இல்லை எந்த டேப்லெட்டுமே. வந்துடுச்சு வியாதி, நம்ம போய் சேர போகிறோம் இப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் கர்த்தர் நிஜமாலுமே சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் மூலிமா எனக்கு கண்டிப்பாக என் சரீரத்திலேருந்து அந்த கட்டியை விலக்கியே போட்டுட்டார், ஆப்ரேஷனே இல்லாதபடி. அது மட்டும் போயிட்டு நான் அப்போவே ஆண்டவருக்குள்ளே வந்திருந்தேன்னா நான் இன்னும் பெரிய பெரிய அற்புதத்தை நான் கர்த்தர் இடத்துல கண்டே இருக்க முடியாது. அது 2012 முடிஞ்சு மறுபடியும் 2013 எனக்கு வந்து மறுபடியும் எல்லாமே நம்ம வேதத்தில் தான் பார்க்குறோம். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னுட்டு நிஜமாலுமே சொல்கிறேன். 1.5 வருஷமாக நான் வந்து 12 வருஷத்து ஸ்திரீ எப்படி பாடுபட்டாலோ அதே மாதிரி நான் பாடுபட்டேன். உண்மையாலுமே நான் பாடுபட்டேன். எப்படின்னா என்னுடைய சரீரத்திலேருந்து பெரும் உதிரப்போக்கு போயிட்டே இருந்தது. 1.5 வருஷம் நிற்காம போயிட்டே இருந்தது. ரொம்ப பலவீனப்படுவேன், ரொம்ப அழுவேன். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இதை வந்து வெளியே சொல்ல முடியாது. நிறைய ட்ரீட்மெண்ட்டு பார்த்தேன். ஏன்னா நாங்கள் ஹிந்து, அப்பவும் ஆண்டவருக்குள்ளே நான் வரவே இல்லை. மறுபடியும் அதே மாதிரி சாமி கும்பிடுறது, அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறது தான், கோவிலுக்கு போகிறது இப்படி தான். ஏன்னா நாங்கள் சாமியார் குடும்பம் இல்லையா, அதனால் சாமியார் அந்த வழிபாடுகள் எல்லாம் மறுபடியும் அதே கண்டினியூ பண்ணிட்டேன். எங்கள் அம்மா மட்டும் சொல்லுவாங்க, அம்மா அக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாங்களா, போமா உனக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான் சொல்லுவேன். போமா உனக்கு ஒரு வேலையே இல்லை, சாமி கும்பிட்றது நம்ம கோயில் இருக்கும்போது நான் என்னத்துக்கு வேறு கோயிலுக்கு போகணும், இப்படியே தான் சொல்லுவேன் நான். ஆனாலும் கர்த்தர் வந்து அப்பவும் என் மேலே மனதுருக்கமாக இருந்து அந்த இதே சபை அந்த இப்போ நான் வர சபைக்கே என் சகோதரி என்ன பண்ணால், அவங்க அப்போ தான் அவள் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருந்தா, அவள் கூட்டிகிட்டு வந்தா என்ன. அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தபொழுது அந்த 2012 என் சபையில் வந்து ஒரு சகோதரிக்குள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் நடக்கும்பொழுது என்னை கூட்டிகிட்டு வந்து லாஸ்ட்டில் தான் உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டில் உட்காந்துருந்தோம். ஏன்னா என்னால் உட்காரவும் முடியாது, படுக்க தான் முடியும், நிற்க கூட முடியாது என்னால். அப்போ உட்கார வச்சுருந்தாங்க. ஏன்னா படுக்கிறதுக்கு இடம் இல்லை, ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தாங்க. அதனால் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்து ரொம்ப முடியாது இருந்தேன். கடைசி
ப்ரேயர் முடிஞ்சுட்டு எல்லாருக்கும் அவங்க ஜெபிக்கிறதுக்கு வரும்பொழுது ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது அந்த அம்மா வந்து ப்ரேயர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் வெளியே போய் அழுதுட்டு உக்காந்துட்டேன், என்னால் முடியல அப்படின்ட்டு. ரொம்ப முடியலையே, எங்கள் அக்காவை திட்டுறேன், இதுக்கு தான் என்னை கூட்டின்னு வந்தியா இங்கே, இன்னும் ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தால் ஒன்றுமே இல்லை. அப்போது அவர் வந்து ஜெபம் பண்ணார், அப்பயே சுகமாயிடுச்சு இல்லைம்மா, அந்த மாதிரி இது சுகமாகமா, அதுக்கு தாம்மா நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க. அதனால் நான் அதை நம்பல, போ அப்படின்னு, இப்போவே கூட்டின்னு போ என்ன எங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு. அப்போ வெளியே வந்து எங்கள் மாமா வந்து சொன்னார், ஏம்மா இங்கே தான் ஈரியம்மா, இல்லைண்ணா என்னால் முடியல, நான் வீட்டுக்கு போயிடுறேண்ணா அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ அந்த அம்மா கிட்ட பேசி உடனே அந்த அம்மாக்கிட்ட நம்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்டுக்கு போனவுடனே நீ ஈவினிங் கால் பண்ணுமா, அவங்களுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போனவுடனே அந்த நம்பரை என்ன பண்ணேன், எங்கள் அக்கா கையில் கொடுத்துருந்தா, நீயே வச்சுக்கோ, நான்லாம் அவங்க இங்கே சர்ச்சிலே ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டாங்க, எனக்கு வீட்டுக்கு போய் மாட்டேன், நான் ஜெபமா பண்ண போகிறாங்க, அதனால் நான்லாம் ஜெபம் பண்ணலாம் ஃபோன் பண்ண மாட்டேன், நீயே வச்சு நீயே ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான் போய் கொடுத்துட்டு நான் போய் படுத்துட்டு ஏன்னா என்னால் பலவீனம் தாங்கவே முடியல, அதனால் படுத்துக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு சாயந்தரம் எங்கள் அம்மா அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து, இதை ஃபோன் பண்ணுமா, இதை ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுமா, இது நிற்கணும் இல்லைம்மா, உன் உடம்புல இவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஏன்னா ஏசப்பா அவனை அறியலல்ல, அப்போ எனக்கு தெரியாது ஏசப்பா தான் எல்லாமேன்னு, எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தானே அப்படின்ட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா சொன்ன உடனே சரிம்மா நான் ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு அந்த நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணேன். அந்த அம்மா ஹலோ அப்படின்ட்டு சொன்னோன்னே, யார் அப்படின்னு கேட்டாங்கம்மா. மணி பாஸ்டர் சர்ச்சுக்கு காலையில் வந்திருந்தேன் இல்லைங்களா, அவதாம்மா நான் பேசுகிறேன், எனக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் போயிட்டே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களாம்மா. ஆமாம் ஆமாம் சொன்னீங்க, என்ன இப்போது அப்படின்னாங்க. இல்லைம்மா ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொன்னேன். ஜெபம் பண்ணுறதுக்கா, போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அதில் காதில் விழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க, கிராஸ் போட தெரியுமா, என்னடா இந்த பொம்பளை கிராஸ் போட தெரியுமா, இந்த ஒரு சிலுவை போட தெரியாதா நம்மளுக்கு, பாரு என்ன தலையெழுத்துன்னு அப்பவும் முறுமுறுத்துக்கிட்டு எங்கள் அக்காவை திட்டுறேன். எங்கள் அம்மாவை திட்டல, என்னம்மா நீ பாருமா அப்படின்ற, செய்யுமா அப்படின்றாங்க எங்கள் அம்மா. உடனே என்ன பண்ண, சரிம்மா அப்படின்ட்டு என்ன பண்ணேன், கிராஸ் போட்டு ஏசு கிறிஸ்துன்னு ரத்த ஜெயம் சொல்லி 3 வாட்டி சொல்லிவிட்டு குடிச்சிருந்தாங்க. அந்த அம்மா பேர் வந்து ஐடாம்மா, எங்கள் சபைக்கு வரவங்க தான். அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணேன், கிராஸ் போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்த 1 வருஷம் 36 நாள் எனக்கு போய்கிட்டே இருந்தது. அந்த தண்ணி குடித்த மறுநாளே எனக்கு சரீரத்துலேருந்து அந்த நைட்டு குடிச்சிட்டு படுத்த மறுநாள் ஒரே ஒரு ட்ராப் எனக்கு பிளட்டு வரவே இல்லை. அன்னைக்கு நின்னது தான், அதோட மாதம் கரெக்டாக வரும், அதோடு நின்றுடும். இது மாதிரி தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் சந்தித்தார். அது மட்டும் அப்போவே ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துருந்துருக்கலாம், அப்போவும் வரல நான். அப்போவும் என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு வராத, எங்கள் அம்மா அழுவாங்க, மா சர்ச்சுக்கு போடா, உனக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம்லாம் செஞ்சார், ஆண்டவரை போய் தேடணுமான்னு. நம்ம அக்காங்க 2 பேர் போகிறாங்க, அவங்க போட்டோம்மா, நான் என்னத்துக்கு போனோம், அண்ணன்லாம் சாமியார், எனக்கு வந்து நல்லாவே எங்கள் அண்ணன் வந்து சாமியார்ன்றதுனால எல்லா ஸ்லோகமும் சொல்லி கொடுத்து, எங்கள் அண்ணன் வந்து அந்த சாமிக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்ததுனால அந்த சுவாமிக்கு என்னென்ன பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா ஒரு சாமியார் குடும்பன்றதுனால அண்ணனுக்கு அடுத்தது இவங்களுக்கு அடுத்தது வரணும் இல்லையா, அதனால் வந்து இந்த பூஜைக்கு இது செய்யணும், இந்த பூஜைக்கு இந்த ஸ்லோகம் சொல்லணும், இதெல்லாமே வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக எங்கள் அண்ணன் வந்து சமஸ்கிருதம் படித்தவர்ன்றதுனால எல்லாம் கற்றுக் கொடுத்து வச்சுருந்தார். அப்போ போமா, நம்ம சாமிக்கு கும்பிட்றது ஒத்துட்டு நீ போக சொல்கிறோமா, எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. 1 வாரம் எப்படி, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சர்ச்சுக்கு வர்றது, 1 வாரம் வருவேன். அதுக்கப்புறம் போமா என்னால் போக முடியலன்னு மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை போகலம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா போமா அப்படின்ட்டு படுத்துருவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்கம்மா, எழுந்து போமா, அக்காவங்க போகிறாங்க, அக்காவங்க கூட போமா, எழுந்து போமா அப்படின்னுவாங்க. நான் கேட்க மாட்டேன், நான்லாம் போக மாட்டேன் போமா அப்படின்னுவேன். ஆனாலும் எங்கள் அம்மாவுடைய ஃபோர்ஸ்னால் கர்த்தரை தேடினேன். அப்போது என்னாச்சு, நடுவில் ஸ்பைனல் கார்டில் ஃப்ராக்சர். எப்படி ஃப்ராக்சர் ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஃபைனல் கார்டில் L5ல் ஒரு சைடு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஒரு எலும்பு வெளியே வந்துடுச்சு, துண்டு எலும்பு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஃப்ராக்சர் எலும்பு வந்ததுனால எனக்கு வேலைக்கு போகும்பொழுது என்னால் நடக்கவே முடியாது. ஏன்னா படி ஏறணும், ஒரு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன் நான். அதில் மேலே ஏறி கீழே இறங்கும் பொழுது எனக்கு வலி பயங்கரமாக தாங்கவே முடியாது.
தாங்க முடியாத என்ன பண்ணுவேன், போக முடியல. டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்க்கும்பொழுது ஒன்றும் இல்லைன்னு சும்மா பெயின் கில்லர்ஸ்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் அது போடுவோம், கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நல்லா சரியா இல்லை, மறுபடியும் பெயின் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணுன்னு பார்த்து எக்ஸ்ரே எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ரேயில் ஒரே ஒரு பென் ட்ராப் வந்து உடஞ்சி ஸ்பைனல் கார்டை விட்டு அந்த L5ல இருந்த எலும்பு வெளியே வந்துட்டு இருந்தது. அதுவும் எனக்கு இப்போ கர்த்தர் தான் எனக்கு சுகமாக்குனார். மருத்துவமனையில் போனோடனே போயிட்டு ஃபுல்லாக MRI ஸ்கேன் எடுத்து கொண்டு வந்தாங்க. MRI ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்த பிறகு பார்த்தோம்னா ஃபுல்லாக பிரெயினில் இருந்து இடுப்பு வரைக்கும் எல்லா நரம்புகளும் ஜவ்வுகளும் எனக்கு நசுங்கி போய் டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ்டு, டிஸ்க்கு பல்ஜு எனக்கு ஃபுல்லாகவே. அப்போ போயிட்டு வந்து படுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு போவல. அப்போ வந்து எங்களுடைய பாஸ்டர், கிப்சன் பாஸ்டர், அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மாமா மகள் இல்லைங்களா, அதனால் அத்தை நான் வந்து ஏலகிரிக்கு எல்லா வாலிப பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன், அக்காவை அனுப்புங்க அப்படின்ட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க. எப்பா அக்கா எழுந்தே நடக்க முடியாதப்பா, அக்காவுக்கு தன்னால் எதுவுமே பண்ணிக்க முடியாத, நீங்கள் அனுப்புங்க கர்த்தர் செய்வார்னு. ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்பொழுது அங்கே ஸ்டெட்ஃபோர்டில் இருந்த ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு பாப்பாவுக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அழுதாங்க. ஐயோ இவ்வளோ சின்ன பொண்ணுக்கு, நாங்கள்லாம் வயசானவங்கள வந்தோம். ஏன்னா எனக்கு 2 காலுமே மறுத்துருச்சு, எனக்கு எந்த செயலுமே தெரியாது, மேடு எது பள்ளம் எது எந்த ஒரு பின்னு குத்துனா கூட எனக்கு அவ்வளோவா எனக்கு வந்து என்ன ஒரு சொரணை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இல்லவே இல்லை. எனக்கு அந்த நம்னஸ் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. அப்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னால் நடக்கவே முடியாது, ரொம்ப பெயினாக இருக்குதே அப்படின்ட்டு. அப்போ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்ஸு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போய் என்ன பேசினாங்க, இந்த பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பாப்பா நரம்பில் ஏதாவது ஒரு பிளைட் பட்டுடுச்சுன்னா படுத்த படுக்கையாக இருக்கணும், அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் டெசிஷன் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வாங்க ஆப்ரேஷனுக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் வீட்டில் வந்து படுத்துட்டும் பொழுது நடுவில் என்ன ஆச்சுன்னா, என்னை வந்து ஒரு இங்கே என் பிரதர், அதான் எங்கள் அண்ணன் சாமியார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனார் நாட்டு மருந்து சாப்பிட்றதுக்கு. அங்கே பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இது எல்லாத்தையும் பார்த்தாங்க, அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை சாமி, இது சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரியாயிடும்ல அப்படின்ட்டு அந்த மருந்து பத்தியம் அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு பார்த்தாங்க. ஒன்றுமே சரியாகலை. எல்லாம் வலி வேதனை தான் நான் அனுபவிச்சது, அதிகமான வலி வேதனை தான், நடக்க முடியாது. எல்லா வாலிப பசங்களும் இருக்கிற மாதிரி நம்மளால் இருக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் அந்த ஏலகிரி டூர் எங்கள் பாஸ்டர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு, கர்த்தர் செய்வார் அத்தை, நீங்கள் அனுப்புங்க அக்காவை அப்படின்ட்டு. நான் எல்லா பிள்ளைங்களும் போகும்பொழுது எனக்கு நெஞ்சிலிருந்து இடுப்பு வரைக்கும் நான் பெல்ட்டு கட்டிக்கிட்டு தான் போனேன். 3 பெல்ட்டு கட்டிக்கிட்டு அப்போ தான் என்னால் நிமிர்ந்து உட்கார முடியும். இப்போ நான் ஒரே ஒரு பெல்ட்டு கூட இல்லாத வந்து இந்த இடத்துல என்னை கர்த்தர் இங்கே சாட்சிக்கு என்னை உட்கார வச்சுருந்தாருன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரமே நான் மகிமையை செலுத்துகிறேன். ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் என்னை ஜீவனோடு வச்சுருக்கிறாருன்னா அது கர்த்தர் தான். அது கர்த்தர் வழியை காட்டுனது எனக்கு என் சகோதரி தான். எங்களை வந்து ஒருத்தராக நீ வாங்க நம்ம சபைக்கு போகலாம், நீ வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா மூலியமாகவும் எங்கள் அக்கா மூலியமாகவும் என் நல்ல ஊழியக்காரர் எனக்கு காட்டி குடும்பத்துக்காக எனக்கு ஜெபித்தது ஊழியக்காரம்மா. எனக்கு ஒவ்வொரு நேரம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், எங்கள் ஊழியக்காரம்மா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நேரத்துக்கும் ஜெபித்து சொல்லி கொடுப்பாங்க, இப்படி ஜெபிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அந்த டைம்லலாம் ஜெபித்தேன். இதில் நடுவில் தான் போயிட்டு, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்போ தான் வர ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஏலகிரிக்கு போயிட்டு வரும்பொழுது வாலிப பிள்ளைங்களில் என் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன், அம்மா ஷர்மி இந்த பெல்ட்டை நான் அவுத்துட்டான், நான் இந்த இடத்துல வந்து அந்த ஊழியை யார் மூலயமா போனேன்னா என் பாஸ்டர் கிப்சன் மூலயமா போனேன். அங்கே வந்து வாலிபர்களுக்காக ராபின்சன் பாஸ்டர்னு ஒருத்தர் வந்து அந்த வாலிப ஊழியத்தை வந்து நடத்தினார். அவர் நடத்தும் பொழுது அவர் அங்கே பேசின அந்த பேச்சு வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு போகிற பொழுது எனக்கு அவ்வளோ புரியல எனக்கு அவர் பேசினது. ஆனாலும் ஏதோ ஒன்று வந்து என்னை பேசி என் இருதயத்தில் தொட்ட மாதிரி இருந்தது. சொன்ன உடனே நம்ம விசுவாசமாக நம்ம கழட்டி தான் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆண்டவர் மேலே ஃபஸ்ட்டு அப்போ தான் என்னுடைய ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் மேலே நான் அப்போ தான் விசுவாசம் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து
தைராய்டு கட்டி இருந்தப்போவும் நான் என்ன பண்ணல, விசுவாசம் வைக்கல. என்னுடைய பெரும்பாடு இருந்தப்பவும் என்ன பண்ண, விசுவாசம் வைக்கல. இதெல்லாம் வந்து 4 பேருடைய விசுவாசம், எங்கள் அம்மா எங்கள் அக்காங்களுடைய விசுவாசத்தினால மட்டுமே இதெல்லாம் நடந்தது. இனி ஃபஸ்ட்டு என்னுடைய விசுவாசத்தினால நான் என்ன பண்ணேன், என்னுடைய பெல்ட்டை கழட்டி அதே ஏலகிரியில் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார். அந்த ஊழியக்கார் பேசுனது மூலிமா எனக்கு டச் ஆச்சு. கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பாருன்னுட்டு என்ன ஆச்சுன்னா, நான் கழட்டி போட்டுட்டேன். ஷர்மி கழட்டி போடுவா, அக்கா ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாங்கன்னா நீ கழட்டி போட்டிருக்கா அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், அது எனக்கு ஆண்டவர் பேசினாரு அப்படின்ட்டு நான் அங்கேயே கழட்டி போட்டேன். கழட்டி போட்டுட்டு நடந்து வந்தேன். அன்னையிலேருந்து இந்த நாள் வரைக்கும் 2015 இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நான் பெல்ட் இல்லாமல் என்னை நடக்க வைக்கிறாரு. எனக்கு அந்த நம்னஸ் இல்லை. எனக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்டுனாங்க, அதோடு தான் இருக்கிறேன். என்னை கர்த்தர் தான் சுகமாக்குனார். அந்த L5ல உடஞ்ச எலும்பு கர்த்தரே எனக்கு என்ன பண்ணார், எனக்கு எலும்புகளை சேர்க்க வச்சார். ஏன்னா என்னை வந்து ரொம்ப பலவீனப்பட்ட என்னையும் கர்த்தர் சுகமாக்குனார். என்னை கர்த்தர் தான் என்னை வழி நடத்தினார். அதுக்கப்புறம் எல்லாருமே என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக அதுக்கப்புறம் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கப்புறம் கர்த்தருக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கி ஒரு சாமியார் குடும்பத்திலேருந்து நாங்கள் ஒரு 5 பேர் நாங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். என் அண்ணன் சாமியாராக இருந்தவருடைய மகளையும் நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அவள் இங்கே வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தர் அந்த பிள்ளையும் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. இன்னொரு சகோதரி எங்கள் குடும்பத்திலேயே அவங்களும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அவங்க தான் வந்து எங்கள் அண்ணனும் கிறிஸ்டினை வந்து இருந்திருப்பாங்க. அவங்களும் நாங்கள் ஜெபித்து அவங்க அந்த அக்காவும் என்ன பண்ணாங்க, எங்கள் அண்ணனை மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த சகோதரியும் இன்றைக்கி இங்கே வந்து எங்கள் சபையில் வந்து நாங்கள் ஜெபித்து ஒரு நாளும் நாங்கள் குடும்ப ஜெபத்தில் எல்லார் பேரையும் வச்சு ஜெபிக்கும் பொழுது அவங்களும் இன்றைக்கி சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. எங்கள் சபையிலேயே இன்றைக்கி நிறைய குடும்பங்களாக நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறார். கர்த்தருக்கு இந்த சாட்சியை நான் பகிர்ந்துருக்கிறேன்னா நான் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப பலவீனப்பட்டு வியாதியில் அடிபட்டு நொறுங்கி போன இருதயத்தோட கடைசியில் வந்த என்னையும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இந்நாள் மட்டும் வரைக்கும் என்ன அவர் பலத்தோட நடத்துறாருன்னா நிஜமாவே சொல்றேன், கர்த்தர் தான் எங்களை வழி நடத்துறார். 2017 கொரோனா டைமில் எங்கள் அம்மா மரித்த பொழுது கூட எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு இருந்த பொழுது கூட எங்கள் அம்மா தான் எங்கள் ஃபேமிலிக்கு பேக்ரவுண்டாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க மரித்து போன உடனே அந்த 3ஆவது நாளே தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுதலைன்னு எங்களுக்கு சொன்ன அதே 16ஆவது நாள் ஜெப கூட்டத்தில் கர்த்தர், நான் அந்த வார்த்தை யாருக்கிட்டமே சொல்லலை, ஆனால் அதே 16ஆவது நாள் ஜெப கூட்டத்தில் கர்த்தர் ஒரு ஊழியக்கார் மூலியமாக பேசி அது எங்களை வழி நடத்தினது. எங்கள் அம்மா இறந்ததில் இருந்து கர்த்தர் இந்நாள் வரைக்குமே எங்களை பலத்தினாலும் அவர் பராக்கிரமத்தினால எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு இந்த சாட்சியாய் நாங்கள் இனியும் இந்த குடும்பத்தோடு நாங்கள் எல்லாரும் வாழறதுக்கு கர்த்தர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாமே. கர்த்தர் இல்லைன்னா நாங்கள் கிடையவே கிடையாது. இன்றைக்கி 5 சகோதரிகளும் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். எங்கள் சபைக்கு நாங்கள் வந்துட்டுருக்குறோம். எங்களுக்கு முழுக்க கர்த்தரும் எங்களுடைய ஊழியக்கார் மட்டும்தான் எங்களுக்கு கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதித்ததற்காய் கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்களுடைய ஃபேமிலியை முழுவதுமாக ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். இன்னும் எங்களை கர்த்தருக்குள்ளே பலனாய் நிற்க வைக்கிற என் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதித்ததற்கு கொடான கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக. இந்த சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு ஜெகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஊழியத்தோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். God bless you. God bless you.